வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நேற்று வந்து மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரிக்கே முடியல. 113 பாயிண்ட் நேற்று அடித்து துவம்சம் போட்டாங்க. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக செல்லிங்கில் இருக்காங்க. நேற்று வந்து ஒரு 2500 கோடி கிட்ட செல் பண்ணியிருக்காங்க. போன மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் எஃப்ஐ வந்து பை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் போன ஒரு மாதத்தில் மட்டும் 66,322 கோடி ரூபா நேற்று வந்து இந்த ஒரு மாதத்தில் வந்து செல்லிங்கில் இருக்காது செல் பண்ணியிருக்காங்க. அதில் பை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் தான் பைக்கில் இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு 5 நாள் இன்னும் வந்து அவங்க ட்ரேடிங் செஷன் இருக்குது. இது 1,00,000 கோடி டார்கெட்டை ரீச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கடந்த 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2,00,000 கோடி வந்து அவங்க வந்து வெளியில் எடுத்திருக்காங்க எஃப்ஐஎஸ். அதே மாதிரி எஃப்ஐஎஸோட டேட்டா ஒன்று கையில் கிடச்சிருக்கு. கடந்த 10 வருஷத்தில் அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா 16.2% வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து எடுத்திருக்காங்க. கடந்த 10 வருஷத்தோட லோ வந்து 16.2% நம்ம மார்க்கெட்டில் வந்து அவங்க வெளியில் போயிருக்காங்க. மார்க்கெட்டில் இருந்த ஷேர் பர்சன்டேஜை வந்து அவங்க குறைச்சிருக்காங்க. இது 2,00,000 கோடி வெளியில் எடுத்திருக்காங்க. 16.2% வந்து அவங்க மார்க்கெட்டில் வந்து வெளியில் போயிருக்கிறதா வந்திருக்காங்க. அதே மாதிரி டிஐஎஸ்எஸ் வந்து கடந்த 10 வருஷத்தில் நம்ம வந்து அதிகமாக வாங்கியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏங்க அதிகமாக வாங்கணும் காரணம் வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து எஸ்ஐபி இதில் வந்து மெத்தடில் வந்து நிறையா வந்து ஷேர்ஸ் வந்து பை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கண்டினியூஸாக வந்து எஃப்ஐ விற்கிறாங்க. நம்ம டிஎஸ் தான் பை பண்ணிட்டுருக்காங்க. நம்ம நேற்று வந்து டேட்டா அப்படி தான் வந்திருக்கு. நேற்று இவங்க 2,500 கோடி விற்றுருக்காங்க. இவங்க 2,500 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நேற்று மார்க்கெட் நடந்திருக்கு. அதுக்கடுத்து நம்ம மார்க்கெட் தான் வந்து நேற்று வந்து வீக்லி க்ளோஸில் வந்து கண்டினியூஸாக வந்து டிக்ளைனில் முடிஞ்சிருக்கு. அதுவும் யூஎஸ் மார்க்கெட் கடந்த ஒரு 3 வாரமாக இதில் ஹையில் முடிஞ்சிருக்கு. யூபி மார்க்கெட் நல்லா முடிஞ்சிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டுக்குள்ளோட க்ளோசிங்கும் நல்லா தான் இருந்தது. அதுமாதிரி நேற்று நம்ம மார்க்கெட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அதில் வந்து முடிஞ்சதோட முக்கியமான ஒரு காரணம் வந்து ஜப்பானில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. 0.25% வந்து 25 பிபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால நேற்று வந்து நம்மளோட மார்க்கெட்டை வந்து ஒரு லோ. ஏன் அப்படின்னா நம்ம ஜப்பானில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ அங்கேருந்து வந்து காசை வாங்கிட்டு வந்து நம்ம மார்க்கெட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அங்கே ரேட் ஹைக் பண்ணதுனால இங்கே நம்ம மார்க்கெட்டில் இருந்து அங்கேயே வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது தான். நம்ம மார்க்கெட்டில் வந்து இந்த இன்வெஸ்டிங் இங்கே இருக்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பணத்தெல்லாம் கொண்டு போய் அவங்க விற்று கொண்டு போய் அங்கே கட்டலான்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இங்கே இப்போ சுச்சுவேஷன் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்க பணத்தை வந்து கிரிப்டோக்கு மூவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ கடந்த வாரத்தில் வந்து ட்ரம்ப்னு சொல்லி ஒரு புது காயினும் அவங்களோட ஒய்ஃப் பேரில் மெலனான்னு சொல்லி ஒரு புது காயின் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அந்த புது காயின் வாங்குறதுக்குன்னா ஆர்வம் அதிகமாக இருந்ததுன்னா ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டாக வந்திருக்காரு. ஸோ அதனால வந்து காயினோட ரேட்டை வந்து ஸ்டார்டிங்கில் 500 550 ரூபா அந்த காயின் வந்து ஒரு 5,000 6,000 அதுக்கப்புறம் இப்போ 3,000 3,500 ரேஞ்சில் வந்து இந்த கிரிப்டோட காயின் இருக்குது. அது மில்லியனர் காயின் வந்து 1,000 ருபீஸ் ரேஞ்சுக்கு போச்சு. இப்போ வந்து 300 350 ரேஞ்சில் வந்து ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஸோ எனக்கு பெருக்கிறதாகவும் வந்து பார்வை இருக்குது. ஸோ இதுவும் ஒரு காரணம். அது நம்ம ஊரில் வந்து என்ன இருக்குன்னா ஜிடிபி ஸ்லோ டவுனாக இருக்குது. ஹை இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளுடைய இதில் இருக்குது. ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறதாகவும் ப்ரொடக்ஷன் டேட்டா வந்து கம்மியாக இருக்குது. ஹை ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து ஹையாக இருக்குது. அதே மாதிரி கோல்டு ரேட் வந்து கோல்டு ரேட் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுது. டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு இப்போ நம்ம ருப்பியை வீக்கன் பண்ணது. அதேமாதிரி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஹைக்கு. Q3 ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து இல்லை. நம்ம எதிர்பார்த்த அளவு வந்து மார்க்கெட்டில் இல்லைன்னு சொல்லி மார்க்கெட் வந்து அது பெருசாக எடுத்து கொண்டாடலை. மார்க்கெட்டில் வந்து கேஷ் லிக்விடிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது அர்பன் வில்லேஜஸில் வந்து பொருட்கள் வாங்குறது எஃப்எம்ஜி அதை டெய்லி கன்சம்ஷன் பண்ணுற பொருளோட இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது எஃப்எம்சிசி டேட்டா ஒன்று சொல்லுது. எங்களுக்கு எஃப்எம்சிசி டேட்டா வந்து எப்பயுமே எஃப்எம்சிசி மார்க்கெட் நாளாக எஃப்எம்சிசி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஓரளவு இறங்காமல் நல்லாயிருக்கும். அது இப்போ வந்து எஃப்எம்சிசி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30% எஃப்எம்சிசி ஸ்டாக்ஸே இறங்கியிருக்கு. ஸோ இது ஒன்று. அப்புறம் டெல்லியோட எலெக்ஷனோட ரிசல்ட் எப்படி வருமோ அப்படின்ற ஒரு பார்வை. அதே மாதிரி பிரசிடெண்ட்டாக அவர் நேற்று கூட சும்மா இல்லாமல் ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகிற நிப்பாட்டலை அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அதே மாதிரி இன்னொன்று இந்த மார்க்கெட்டோட நியூஸ் ரிலையன்ஸ் வந்து ஒரு பெரிய நியூஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஜாம் நகரில் வந்து நாங்கள் வந்து பெரிய டேட்டா சென்டர் வேர்ல்ட்லேயே பெரிய டேட்டா சென்டர் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது கூட மார்க்கெட் பெருசாக நம்ம ரிலையன்ஸ் ஷேர் வந்து கொண்டாடலை. நேற்று இருந்தாலும் ரிலையன்ஸ் ஷேரும் அடி தான் ஒரு 1.5% நேற்று அடி. அதே மாதிரி பேடிஎம் ரீசர் பேக்கெலாம் வந்து நேற்று ஒரு இடியோட நோட்டீஸ் போயிருக்கு. ஒரு 2,000 கோடி அவங்க கிரிப்டோவில் வந்து ஏதோ ஸ்கேம் பண்ணதாக அவங்களுக்கு நோட்டீஸ் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் போன வாரத்தோட இது.
நமக்கு இன்றைக்கி வந்து சாட்டர்டே அன்றைக்கி ஒரு ரிசல்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்டு, சிடிஎஸ்எலோட ரிசல்ட், எஸ் பேங்கோட ரிசல்ட்டு, ஜேகே சிமெண்ட், அம்புஜா சிமெண்ட்டோட ரிசல்ட்லாம் இன்றைக்கி சாட்டர்டே இன்றைக்கி வரப்போகுது. இன்றைக்கி ஸோ ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்டோட இது வந்து இம்பேக்ட் வந்து மண்டே அன்றைக்கி மார்னிங் நம்ம மார்க்கெட்டில் வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி ஒரு நியூஸ் வந்து ஒன்று வந்துருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து யூகேயில் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணது போகிறதா நேற்று வந்து ஒரு புதுசாக ஒரு கம்பெனி வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. கல்யாண் கோல்டு அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து அவங்க நேற்று பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று மார்க்கெட்டில் வந்து முக்கியமான நடந்த ஒரு இது. அதே மாதிரி நம்மளோட நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 1095 பாயிண்ட் நேற்று வந்து அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க நேற்று. அதில் ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, அதில் சைன்ட்னு சொல்லி ஒரு மிட் கேப் ஸ்டாக்கான ஒரு 23% இறக்கியிருக்காங்க. சைன்ட்டில் வந்து என்ன நியூஸ் அப்படின்னா, அதில் வந்து Q3 ரிசல்ட் எதிர்பார்த்த அளவு இல்லை. அதாவது 2.7% இயர் ஆன் இயரில் வந்து அவங்க வந்து க்ரோத் கம்மியாக காமிச்சிருக்கிறதாகவும், அதில் வந்து அதுக்கு அடுத்த இன்னொரு முக்கியமான நியூஸ், கார்த்திகேய நட்ராஜன் அவர் சிஇஓ ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ரிசைன் பண்ணதுக்கு நம்மவும் நேற்று அந்த சைன் ஷேர் வந்து சாஃப்ட்வேர் ஷேர் வந்து நல்லா பலத்தை அடி நேற்று நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட் கம்மி. அதில் வந்து ட்ரெண்டு, ஜொமேட்டோ, ஜியோ ஃபினான்ஸ் இருக்குது, பிஎஃப்சி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கம்பெனிலாம் வந்து நேற்று வந்து அவங்க அந்த நிஃப்டி இறக்குனது ஒரு பெரிய இது. ட்ரெண்ட் மட்டுமே 147 பாயிண்ட் இறக்கியிருக்கு, ஜொமேட்டோ ஒரு 108 பாயிண்ட் இறக்கியிருக்கு, ஜியோ ஃபினான்ஸ் ஒரு 104 பாயிண்ட் இறக்கியிருக்கு, ரெக்கு இதெல்லாம் வந்து மீதெல்லாம் 50 பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இறக்கியிருக்காங்க. மிட்கேப் பங்குகள் நேற்று ஒரு பெரிய அடி பண்ணியிருக்காங்க நேற்று. அதாவது நெக்ஸ்ட் நிஃப்டியில் வந்து 44 கம்பெனி வந்து டிக்ளைன், வெறும் 6 கம்பெனி மட்டும் தான் நேற்று பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. நேற்று பாசிட்டிவில் முடிஞ்ச கம்பெனி இண்டிகா ஒன்று, பஜாஜ் ஹோல்டிங், அம்புஜா சிமெண்ட், கோல்கேட் பாம்புலர், டாடா மோட்டர்ஸ், பிபிஎல், வருண் பெவரேஜ், இது மட்டும் தான் இது வந்து பாசிட்டிவில் முடிஞ்ச கம்பெனிகள். ஸோ அதே மாதிரி இதில் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து ஒரு 50 ஸ்டாக்கில் 19 ஸ்டாக் மட்டும் தான் நேற்று வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. 31 ஸ்டாக்குகள் வந்து நேற்று வந்து க்ளோசிங் வந்து மைனஸ். அதில் வந்து ரிலையன்ஸ் வந்து நேற்று ஒரு நல்ல ஒரு நியூஸ் கொடுத்தா கூட அதையும் அதை பொறுத்து சாத்தியிருக்காங்க. அது 1.5% அடி. அதுவே நிஃப்டி ரிலையன்ஸ் வந்து 27 புள்ளிகள் வந்து கம்மி பண்ணியிருக்கு. HDFC பேங்க் ஒரு 24 புள்ளிகள் கம்மி பண்ணியிருக்கு. மஹேந்திரா 16 புள்ளிகள் கம்மி பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் ஒரு 14 புள்ளிகள் கம்மி பண்ணியிருக்கு. எல்என்டி, டாடா மோட்டர்ஸ், டாக்டர் ரெட்டி, ONGC. ஸோ இந்த ஒரு 8 கம்பெனிகள் மட்டுமே நேற்று கிட்டத்தட்ட ஒரு 100-110 பாயிண்ட்கள் கிட்ட நேற்று கம்மி பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி இதில் வந்து நிஃப்டியை வந்து பாசிட்டிவ் மோடில் கொண்டு போனது யார் அப்படின்னா, ஐசிஐசிஐ பேங்க், இந்துஸ்தான் யூனிலிவர், இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல், ஐடிசி, பிரிட்டானியா, கிரேசிம், ஏஷியன் மோட்டர்ஸ், இதெல்லாம் இவங்க மட்டும் தான் நேற்று வந்து கான்ட்ரிபியூட் பண்ண கம்பெனிஸ். இவங்க இந்த 19 கம்பெனி நேற்று 52 புள்ளிகள் ஏற்றி விட்டுருக்காங்க. 31 கம்பெனி 174 புள்ளிகள் வந்து நேற்று இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ அதனால் நேற்று வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய அடி. நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, நேற்று ஒரு 1005 புள்ளிகள் நேற்று வந்து சாத்தி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2% கிட்ட நேற்று வந்து அதில் வந்து மைனஸில் கொடுத்தாரு. அது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.48%, 221 புள்ளிகள் நேற்று அது மைனஸ். பிசி சென்செக்ஸ் 329 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு, 76,190 அப்படின்ற ஸ்டேஜில் நேற்று முடிஞ்சிருக்கு. நேற்று மார்க்கெட்டில் வந்து பிராட் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 2891 பங்குகள் பிராட் மார்க்கெட்டில் நேற்று ட்ரேடான பங்குகள். அதில் 73 பங்குகள் வந்து எந்த விதமான மாற்றமின்றி ட்ரேடான பங்குகள் 73 பங்குகள். நேற்று வரும் 3000 பங்குகளில் ஒரு 635 பங்குகள் மட்டும் தான் நேற்று வந்து அட்வான்ஸில் இருந்திருக்கு. அதாவது பாசிட்டிவ் மோடில் நேற்று முடிஞ்சிருக்கு. டிக்ளைன் பார்த்தீங்கன்னா 2183 பங்குகள் நேற்று வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி 52 வாரம் உச்சந்தொட்ட பங்குகள் பார்த்தீங்கன்னா 18 பங்குகள், 52 வாரம் லோ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 168 பங்குகள். அதே மாதிரி அப்பர் சர்க்யூட் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 60 பங்குகள் இது வந்து அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. லோ ஸ்டாக் பார்த்தா 155. இது எல்லாமே பாதிக்கு பாதி, இதெல்லாம் 3:1 ரேஷியோவில் வந்து நேற்று இது பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நேற்று டிஎஸ்எஸ் வந்து நேற்று வாங்கினது ரேட் இது 1402 கோடி ரூபாய்க்கு நம்ம இது வாங்கியிருக்காங்க. நம்ம எஃப்ஐஎஸ் செல்லிங் நம்ம வழக்கம் போல் -2758 கோடிக்கு இது விற்றுருக்காங்க. இதை வந்து நேற்று மார்க்கெட்டில் வந்து நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள். நேற்று ஏற்றம் என்ற பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, கேப்ரி குளோபல் ஒரு 10% ஏறி இருக்குது, ஜோதி ஸ்ட்ரக்சர் ரொம்ப 10% ஏறி இருக்குது, கேபிஎல் டெக்னாலஜிஸ் ஒரு 5% ஏறி இருக்குது, டிடிகே பிரஸ்டேஜ் ஒரு 4% ஏறி இருக்குது, எஃப்எஸ்எல் ஒரு 3% ஏறி இருக்குது, 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஒரு 3% ஏறி இருக்குது, ரைமாண்ட் வந்து ஒரு 3% ஏறி இருக்குது, எம்போசிஸ் ஒரு 3% ஏறி இருக்குது, அம்பர் என்டர்பிரைசஸ் நேற்று ஏற்றம் கண்ட பங்குகள் பார்த்தா இதெல்லாம் வந்து நேற்று ரொம்ப சில பங்குகள் மட்டும் வெகு சில பங்குகள் மட்டும் தான் ஏற்றம் கண்டிருக்கு. டொரண்ட் பவர், லாரஸ் லேப், பிடிசி இண்டஸ்ட்ரீஸ், மகாராஷ்டிரா இண்டஸ்ட், கிராஃபைட், வக்ராஞ்சி, ஹட்சன் அக்ரோ, கிறிஸ்டல், பாலிமெடிக்கல், ஏ ஸ்மால் ஃபினான்ஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், ஈச்சர் மோட்டர்ஸ்,
வேர்பூல், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், வெல்ஸ்பன் லிவிங், மேக்ரோடெக்ஸ், இதுதான் வந்து பெரும்பாலான பங்குகள் வந்து நேற்று ஏற்றம் கொடுக்கல. சில கம்பெனி மட்டும் தான் ஏற்றம் கொடுத்தது. இது வந்து முதல் தர பங்குகள் ஏற்றம் கொடுத்த பங்குகள். இது வந்து இரண்டாவது தர பங்குகள் ஏற்றம் கொடுத்த பங்குகள் பார்த்தா எம்பிஎஸ் லிமிடெட் ஒரு 12% ஏற்றம் கொடுத்திருக்கு. கிரஸ்ட் வெஞ்சர்ஸ் ஒரு 10% ஏற்றம் கொடுத்திருக்கு. பில் இட்டாலிக்கா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒரு 9% ஏற்றம் கொடுத்திருக்கு. டிஆர்எஃப் ஒரு 9% ஏற்றம் கொடுத்து, டிசிஎம் நோவலி ஒரு 9%, சீல் எஜுகேட், டைமண்ட்ஸ் கெமிக்கல், டெக்ஸ்மோ பைப்ஸ் அண்ட் ப்ராடக்ட், மங்கள் கிரெடிட், யூனிசம் லேப், சிவா டெக்ஸியான், துருவ் கன்சல்டன்சி, எக்ஸிகாம் டெல் சிஸ்டம், ஜெனித் எக்ஸ்போர்ட், வீலி கவர்னன்ஸ், இபேக். ஸோ இபேக் வந்து நம்ம கன்சூமர் இது 5% அப்பர் லாக்காக இருந்து திரும்ப குறைஞ்சிருக்கு. சம்மர் ரியாலிட்டி, செலனோ, ஹெச்பி ஸ்டாக் ஹோல்டிங், ஜிந்தால் ட்ரில்லிங், எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து நேற்று வந்து இரண்டாம் தர பங்குகள் ஏற்றம் கொடுத்த பங்குகள். ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி ஒரு வாரத்தில் வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் விப்ரோ வந்து நேற்று வந்து போன வாரத்தில் நல்லா செயல்பட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு 13% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. கேப்ரி குளோபல் ஒரு 11% ஏற்றம் கொடுத்துருக்கு. சென்சார் டெக்னாலஜி ஒரு 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஏற்றம் கொடுத்துருக்கு. கோட்டக் மஹிந்திரா ஒரு 7% ஏற்றம் கொடுத்துருக்கு. கோஃபோர்ஜ் ஒரு 7% ஏற்றம் கொடுத்துருக்கு. பெர்சிஸ்டன்ஸ் ஒரு 6% ஏற்றம் கொடுத்துருக்கு. எம்ஃபோசிஸ் ஒரு 6% ஏற்றம் கொடுத்துருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட், அலியூஸ் லைஃப் சயின்ஸ், கேசோரம் இண்டஸ்ட்ரீஸ், அவாந்தி ஃபியூல்ஸ், சூரிய ரோஷினி, யுனைடெட் பிரீவரிஸ், லாரஸ் லேப், என்ஐடி லேர்னிங், ரெட்டிங்டன், அவாஸ் ஃபினான்ஸ், இந்த பங்குகள் மட்டும்தான் வந்து கடந்த வாரத்தில் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டு பங்குகள். மீதி எல்லா பங்குகளும் போன வாரத்தில் கொஞ்சம் சிறப்பாக செயல்படலை. ஜோதி ஸ்ட்ரக்சர், ஜேகே சிமெண்ட், டாடா டெலர்ஸ், விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டார் சிமெண்ட், பிடிசி இண்டஸ்ட்ரி, டால்மியா, பஜாஜ் ஹோல்டிங், டாடா. ஸோ இதெல்லாம் வந்து போன வாரத்தில் வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகள். சில பங்குகள் வந்து ஏற்றம் கொடுத்த ஏற்றம் வந்து 10-12% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்த நாளே 10-12% திரும்ப வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி அதெல்லாம் வந்து கரைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அந்த பங்குகள் வந்து லிஸ்ட்டில் இடம் வருது. நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிற பங்குகள் மட்டும்தான் இந்த பங்குகளை வந்து கடந்த வாரத்தில் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் வந்து ஐடி டெக் பங்குகள் வந்து இன்ஃபோசிஸ், விப்ரோ, அப்புறம் பெர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம், இதெல்லாம் போன வாரத்தில் கொஞ்சம் ஏற்றம் கொடுத்த பங்குகள். ஸோ இது வந்து முதல் தரமான பங்குகளில் ஏற்றம் கொடுத்த பங்குகள் இதெல்லாம். ஸோ டிடிஜி பிரஸ்டேஜ், எல்ஐசி, பிரதீப் பாஸ்பேட்ஸ், எல்டி, சந்து மேக்னீஸ், மணப்புரம். ஸோ இதெல்லாம் வந்து போன வாரம். அதே மாதிரி இரண்டாம் தர பங்குகளில் ஏற்றம் கொடுத்த பங்குகள் பார்க்கவும் துருவ் கன்சல்டன்சி ஒரு 29% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜெனித் எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு 27% இது கொடுத்துருக்கு. ஃபார்ம் ஜுவல்ஸ் 26% கொடுத்து, எம்பிஎஸ் லிமிடெட் ஒரு 23% கொடுத்து, கேதான் லிமிடெட் ஒரு 18% கொடுத்துருக்கு. ஃபார்ச்சம் ஆர்கானிக்ஸ் ஒரு 18% ஏற்றம் கொடுத்துருக்கு. சிவா டெக்ஸியான் ஒரு 12% ஏற்றம், அட்லாஸ் சைக்கிள் ஒரு 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகள். கடந்த வாரத்தில் ஒரு வாரத்தில் ஏற்றம் கொடுத்த பங்குகள். எஸ்எம்எல் இஷ்யூ ஒரு 1420 ரூபா கிட்ட ட்ரேட் ஆக கொடுத்துருக்கு. 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. கோடஜெட் ஜெனரல் இன்சூரன்ஸ் 9% ஏற்றம் கொடுத்துருக்கு. சக்தி பம்ப்ஸ் 9% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் ஒரு 9% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து குளோபல் ஸ்பிரிட்ஸ், கேஆர் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், சமோ ரியலிட்டி, சீல் எஜுகேட், சினோரிஸ் ஃபார்மாலிட்டிக்கல், டிசிஎம் நோவாலி, லாய்ட்ஸ் என்டர்பிரைசஸ், சில்வர் டச் டயர்ஸ், டிஆர்எஃப், கிரஸ்ட் வெஞ்சர்ஸ், கிரீன் லேம்ப், பிளாக் பாக்ஸ், ஜேஆர்எம் ட்ரில்லிங், கியூபெக்ஸ் டியூபிங், அக்மி, ரத்னகிரி பொசிஷன், டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ சாய் சில்க்ஸ், இதெல்லாம் வந்து கடந்த வாரத்தில் வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி கடந்த வாரத்தில் இறக்கம் கண்ட பங்குகள்னு சொல்லி பார்த்தோன்னா பெரும்பாலான பங்குகள் போன வாரத்தில் நிறைய இறக்கம் கண்டிருக்கு. இந்த பங்குகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வரும் சீசனில் வந்து உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கலாம். சைண்ட் வந்து கடந்த வாரத்தில் வந்து 23% இறக்கம் கொடுத்துருக்கு. ஜூபிட், அதாவது இது வந்து நேற்று ஒரு நாள் இறக்கம் கண்ட ஸ்டாக். சைண்ட் வந்து 23% இறக்கம் கொடுத்துருக்கு. ஜூபிட்டர் வேகன் ஒரு 10% இறக்கம் கொடுத்துருக்கு. ரயில்வே ஸ்டாக் இதனைக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கூட ஒன்று வந்திருக்கு. அது புதுசாக வந்து அவங்க ஜூபிட்டர் வேகன் வந்து ஒரு இவி செக்டர் கூட சேர்ந்து வேலை செய்ய போகிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த நியூஸை கூட வந்து பெருசாக பொருட்படுத்தலை. அது உடச்சு தேஜஸ் நெட்வொர்க்ஸ் 9% இறக்கம் கொடுத்துருக்கு. ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் ஒரு 7% இறக்கம் கொடுத்துருக்கு. ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் ஸ்டாக் பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா இறக்கம் கொண்டதுன்னா நல்ல ஒரு கம்பெனி நிறுவனமாக இருக்கும். அதே மாதிரி டெக்னோ எலக்ட்ரிக் இன்ஜினியரிங், ஷோபா, பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ், ஃபியூஷன் ஃபினான்ஸ், இண்டோகவுண்டர், கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின், ஆயில் இண்டியா, ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங், சைன்ஜின் இன்டர்நேஷனல், ஐஎஃப் கேபிட்டல் சர்வீசஸ், ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ், தாமஸ் குக், பாலிகேப், இந்தியா சிமெண்ட், இதெல்லாம் மேன்கன் ஃபார்ம் ஒரு 5% இருக்குது. இதெல்லாம் வந்து எந்தெந்த பங்குகளாக இறக்கம் கண்டிருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏற்றம் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து உடனே ஏற்றம் கொடுக்கணும். டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஒரு 5% இறக்கம் கொடுத்துருக்கு. ஜெய் கார்ப் 5%, ஸ்டெர்லிங் வென்சல் ஒரு 5% இறக்கம் கொடுத்துருக்கு. அது மாதிரி ஸ்பந்தனா ஸ்பூர்ட்டி, சொனட்டா சாஃப்ட்வேர், அசோகா பில்கான், பேடிஎம், பூனாவாலா, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, டார்க். பேடிஎம் வந்து எந்த ஒரு சிக்கல் இல்லாத மாதிரி தான். பேடிஎம் நேற்று வந்து
கிரிப்டோ ஸ்கேம் இருக்கிறதுனால பேடிஎம் அந்த அப்புறம் ரேசர் பே அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனி இதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் பெரிய இறக்கம் இருக்கலாம். ஃபினான்சியல் லாஜிஸ்டிக்ஸ் ஆனந்த்ராஜ் இதெல்லாம் வந்து நேற்று இறக்கம் கண்டு வந்து நம்ம அதே மாதிரி ஒரு வாரத்தில் இறக்காங்க எவ்வளோ எத்தனை சதவீதம் இறக்கங்கன்றது அதையும் பார்ப்போம். பாரத் டைனாமிக்ஸ் இதெல்லாம் இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று இறக்கம் கண்ட பங்குகள். இது நேற்று அதே மாதிரி ஒரு வாரத்தில் இறக்கம் கண்ட பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா 25% நியூஜன் சாஃப்ட்வேர் இறக்கம் கண்டிருக்கு. சைண்ட் வந்து ஒரு 23% இறக்கம் கண்டிருக்கு. இந்தியா சிமெண்ட்ஸ் ஒரு 22% இறக்கம் கண்டிருக்கு. நெட்வொர்க் டெக்னாலஜி 21% இறக்கம் கொடுத்துருக்கு. ஸ்டெல்லிங் வில்சன் 18% இறக்கம் கொடுத்துருக்கு. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் 18% இறக்கம் கொடுத்துருக்கு. சைண்ட் டீலம் ஒரு 16% இறக்கம் கொடுத்துருக்கு. சென்ட் டெக்னாலஜிஸ் ஒரு 16% இறக்கம் கொடுத்துருக்கு. கேபிஎன் கிரீன் ஒரு 16% இறக்கம் கொடுத்துருக்கு. ராலிஸ் இந்தியா, ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், யூனோமிண்டா, கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஒரு 14% இறக்கம் கொடுத்துருக்கு. ஸோ 6,578 5,616 ரூபா. அடுத்த வாரத்தில் வந்து மந்த்லி எண்டில் வந்து ஒரு மாதத்தில் என்னென்ன பங்குகள்லாம் வந்து விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் எடுத்து போகிறோம் உங்களுக்கு. ப்ரொஸ்டிஜிஸ்டிஸ், மேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்வான் எனர்ஜி, டார்க்கு, ஐநாக்ஸ், ஜூபிட்டர் வேகன் கிட்டத்தட்ட 13% இறக்கம் கொடுத்துருக்கு. டெக்னோ எலக்ட்ரிக் பிஜி எலக்ட்ரிக் பஸ் 13% இறக்கம் கொடுத்துருக்கு. ஒரு 1,050 ரூபாலேருந்து 750 ரூபா வரைக்கும் இந்த பங்கு வந்திருக்கு. ஃபாட்டாக் வெபாக் ஒரு 13% இறக்கம் கொடுத்துருக்கு. ஜொமேட்டோவும் அதே மாதிரி பாருங்கள் 13% கண்டினியூஸாக ஒரு 370 இதுவும் ஒரு 150 ரூபா கிட்ட இறக்கம் கொடுத்துருக்கு. ஜொமேட்டோட ஷேர் கண்டினியூஸாக வந்து செல்லிங்கில் இருக்குது. எஃப்எஸ் கண்டினியூஸாக வித்துட்டு இருக்காங்க. வாங்கி இதை வந்து ஸ்டேக் குறைச்சிக்கிட்டே வராங்க ஜொமேட்டோவில். சினிமா ஜிஎஸ் ஒரு 13% இறங்க கொடுத்துருக்கு. கேஇசி இன்டர்நேஷனல் 12% இறங்க கொடுத்துருக்கு. மோதிலால் ஒஸ்வால் ஒரு 12% இறங்க கொடுத்துருக்கு. பாலிகேப், பிஎல்எஸ், ஐஏஎஃப்எல், மொயில், ஷோபா அதே மாதிரி போன வாரத்தில் இறக்க கண்ட பங்குகளில் பெரிய அடிப்பட்டது. செக்டர் போயிருந்தா ரியலிட்டி செக்டர் நல்ல ஒரு பெரிய அடி. ஸோ அதே மாதிரி கன்சூமர் டியூரபிள் போன வாரத்தில் ஒரு நல்ல சரியான அடி. அதே மாதிரி சென்கோ கோல்டு ஒரு 12% இறங்க கொடுத்துருக்கு. ட்ரெண்டு, ஜெய்கார்ப், ஓப்ராய் ரியாலிட்டி, ஹெச்சி இன்ஃப்ரா இன்ஜினியரிங், தாமஸ் குக், அசோகா பில்கான், டைம் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட 11-10% கிட்ட இறக்கம் கண்ட பங்குகள். ஆர்சிட் ஃபார்மா, 180 கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், நிப்பான் லைஃப் ஏஎம்சி, அலமிக் ஃபார்மா, ஆனந்தராஜ், டிக்ஸான் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15,500 கிட்ட வந்து இதுவாக ட்ரேட் ஆகுது. ப்ரோஜி இண்டஸ்ட்ரீஸ், சுப்ரீம், குஜராத் போக், இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன், வெனூஸ் பைப், டெக்ஸ்மேக்கோ ரயில் இன்ஜின், அயன் எக்ஸ்சேஞ்ச், சிஇசி, ப்ரிசம் ஜான்சன், கேர்வர், நோமா வெல்த் மேனேஜ்மெண்ட் 6,126 ரூபா 5,593 ட்ரேட் ஆகுது. கல்யாண் ஜுவல்ஸ் கிட்டத்தட்ட 500 போன வாரத்தில் 500 ட்ரேட் ஆகுது. இந்த வாரம் 458 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. வால்டஸ் ஒரு 8% இறங்கியிருக்கு. ஐடிபி பேங்க், கிர்லோஸ்கி, ஐசிசி புடென்ஷியல் லைஃப் இவங்கெல்லாம் போன வாரத்தில் பெரும்பாலும் இறங்கி. சிஎன்சி ஆட்டோமேஷன் மொத்தம் 8% இறங்கியிருக்கு போன வாரத்தில் மட்டும். பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிடி விஜய் டைனக்ஸுக்கு ஒரு 8% கிட்ட இறங்கியிருக்கு. நல்ல பங்குகள்லாம் இறங்கி எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்து சுவிட்சர்லாண்ட் எனர்ஜி ஒரு 8% இறங்கியிருக்கு. கோல்டெக்ஸ் 8% இறங்கியிருக்கு. டிஎல்எஃப் ஒரு 8% கிட்ட இறங்கியிருக்கு. ரயில்டெல் கார்பரேஷன் 7% இறங்கியிருக்கு. அரவிந்த், ஜோதி லேப்ஸ், கேம்ஸ் ஒரு 7% கிட்ட இறங்கியிருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு 6% இறங்கியிருக்கு. சாலட் ஹோட்டல்ஸ், ஸோ அதே மாதிரி பிரிகால், சூவன் இதில் 6% இறங்கியிருக்கு. ரிசர்வ் பிரான்ச் 6% இருக்குது. அதானி போர்ட் வந்து ஒரு 6% இருக்குது. அதானி வில்மர் வந்து இப்போ கண்டினியூஸாக ஆடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி அது ஒரு 6% இறங்கியிருக்கு. திருமலை கெமிக்கல், டாடா பவர், ஸோ இதெல்லாம் வந்து கடந்த வாரத்தில் வந்து இறக்கம் கண்ட பங்குகள் 5% எல்லாம் இறங்கியிருக்கு. ரைட்ஸ் ஒரு 5% இறங்கியிருக்கு. எஸ்ஜேவி 2% இறங்கியிருக்கு. ஹூண்டாய் மோட்டர்ஸ் இதெல்லாம் வந்து அதே மாதிரி இரண்டாம் தர பங்குகளில் வந்து ஒரு வாரத்தில் இறக்கம் கண்ட பங்குகள்லாம் பியூல் குளோபல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி பார்த்து ஒரு 23% இறங்கியிருக்கு. ஸ்ரீ அதிகாரி ப்ரோஸ் ஒரு 22% இறங்கியிருக்கு. சுந்தரம் கிளேட்டான் கண்டினியூஸாக ஏறிட்டு வந்த ஸ்டாக் சுந்தரம் கிளேட்டான் அதுவும் ஒரு 20% இறங்கியிருக்கு. 2,800 2,200 வந்திருக்கு. வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பூர்வாங்கரா, மம்தா மிஷினரி, குளோபல் ஸ்பேஸ் டெக்னாலஜி, டேம் கேபிட்டல், பஜாஜ் ஹெல்த் கேர், பூகர்னா, சங்வி மோட்டர்ஸ், கோல்டன் இன்டர்நேஷனல் நல்ல கோல்டன் இன்டர்நேஷனல் நல்லா ஏறிட்டு வந்த பங்கு இதில் அதுவும் ஒரு 442 வந்திருக்கு. ஓரியன் டெக்னாலஜி 540 ரூபா வந்திருக்கு. 15% இறங்கியிருக்கு. அவலான் டெக்னாலஜிஸ் 690 ரூபா வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து ப்ரிசிஷன் கேம்ப் பார்த்து 250 சாரதா காப்பு, ஃபேன்சி ரெமெடிஸ், ஃபேன்சி பயோடெக், டோனியர் இண்டஸ்ட்ரீஸ், வாரி எனர்ஜிஸ் கிட்டத்தட்ட நம்ம ஐபிஓ அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு 2,240 ரூபாய்க்கு இப்போ ட்ரேட் ஆகுது. 3,500 கிட்ட போட்டிருந்தது. இப்போ 13% இறங்கி 2,200 ட்ரேட் ஆகுது. ஃபாரின் ஃபியூச்சர் டெக் 13% இறங்கியிருக்கு. புதுசாக வந்து ஐபிஓ அது. ஸ்டவ் கிராஃப்ட், ஸ்டாண்டர்ட் கிளாஸ் அதுவும் புதுசாக வந்து ஐபிஓ 13% இறங்கியிருக்கு. டாக்டர் அகர்வால் 13% இறங்கியிருக்கு.
அதே மாதிரி ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ், பிரைம் ஃபோக்கஸ், டிரான்ஸ்வர்ல்டு, சத்பாவ் இன்ஜினியரிங், குஜராத் அப்போலோ இண்டஸ்ட்ரீஸ், ஏஷியன் எனர்ஜி சர்வீஸ், டேக் சொல்யூஷன், பிரீமியர் எனர்ஜிஸ், மஸ்தா, ஏசெட்டும் டெக்னாலஜி, இதெல்லாம் 12% 10% இறங்கிய பங்குகள். ராஜரத்னம் குளோபல் வயர், நைப் கூட இறங்கியிருக்கு, ஒரு 12% கிட்ட இறங்கியிருக்கு. பாலு 4G ஒரு 12% இறங்கியிருக்கு. எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரி, பிஎன் கேட்கில். ஸோ இதெல்லாம் வந்து இறங்கிய பங்குகள், பெரும்பாலான இறங்கிய பங்குகளாக இருக்குது. டிரான்ஸ்ஃபர் லைட்டிங் இறங்கியிருக்கு. மோதிலால் மார்டிசன் ஜுவல்லர்ஸ் இறங்கியிருக்கு. டிரான்ஸ்ஃபர் லைட்டிங் புதுசாக வந்து IPO 2 வருஷம் ஏறிட்டு இருந்து திரும்ப 700 கிட்ட இருந்து திரும்ப 10% வந்திருக்கு. அதே மாதிரி பக்கா, சுவன் லைஃப் சயின்ஸ், அரிஹந்த், வாரி ரினியூவபிள் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து 10% இறங்கிய பங்குகள். டீப் இண்டஸ்ட்ரி, என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ். இது என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர் நோட் பண்ணிக்கோங்க. 248 ரூபாய்க்கு வந்திருக்கு அந்த பங்கு. கிட்டத்தட்ட 370 380 ரூபா. நம்ம புதுசாக வந்து IPO தான். கிட்டத்தட்ட 240 ரூபாய்க்கு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஆரோடெக் கிரீன் டெக் ஒரு 724 ரூபா ட்ரேட் ஆகுது. அது 1200 கிட்ட நான் பார்த்தேன். அந்த பங்கு ஒரு 500 கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு இந்த இறக்கத்தில். ரோசரி பயோடெக், தமிழ்நாடு நியூஸ் பேட், சிந்து ட்ரேட் லிங்க்ஸ், SBN குயிக்லி டெக்னாலஜி 490 வந்திருக்கு. அப்புறம் காலா ப்ரிசிஷன் இன்ஜினியரிங், ஜியோஜித் ஃபினான்ஷியல், ஸோ அலம்பிக் லிமிடெட், ஸோ தாஜ் GVK ஹோட்டல்ஸ், யூனிவர்சல் அடோமிக்ஸ், இதெல்லாம் வந்து 10% 8% கிட்ட இறங்கியிருக்க பங்குகளாக இருக்குது. ஸ்கிப்பர் இறங்கியிருக்கு. ஸ்கிப்பர் வந்து 440 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ், ஃபெடஸ் கோல்டிங், இபேக் டியூப்ரோஸ் கிட்டத்தட்ட 8% இறங்கியிருக்கு. 480 ட்ரேட் வந்திருக்கு. வேலண்ட் லேபரேட்டரிஸ், லோட்டஸ், இந்த பங்குகள். ரூபி மில்ஸ் வந்து 212 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. ராஜ்ஸ்ரீ சுகர் கம்பெனியெல்லாம் ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்தா கூட அதனால ஏற்றம் கொடுக்கல. எந்த செக்டரும் பெருசாக வந்து ஏற்றம் கொடுக்கல. இந்த வாரத்தில் வந்து எதெல்லாம் ஏற்றம் கொடுக்கும் பார்க்கணும். பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது திங்கக்கிழமையிலேருந்து. ஸோ திங்கக்கிழமை இன்னைக்கு வர சாட்டர்டே இன்னைக்கு வர ICICI பேங்கோட ரிசல்ட்டு திங்கக்கிழமைக்கு மார்க்கெட் வந்து எந்த மாதிரி செயல்பட போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி 23,000 அப்படின்றத ஒரு சப்போர்ட் பாயிண்டாக வந்து செயல்படும். நம்ம இந்த வாரத்தில் 23,200 சப்போர்ட் பாயிண்டாக செயல்படுது. அதை உடச்சி தான் இறங்கியிருக்கு. 113 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இந்த வாரத்தில் வந்து 23,000 செயல்படும். 23,000 உடச்சிது அப்படின்னா அதுக்கடுத்து 22,850, அதுக்கடுத்து 22,500, அதுக்கு 22,500 உடச்சதுன்னா பெரிய ஃபால் இருக்கும். 21,200 வரைக்கும் கண்டினியூவாக போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் இறங்கிய பங்குகள். இதில் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத ஒரு இது பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வாரம் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். எந்தெந்த ஸ்டாக்ஸ் நான் இறங்கியிருக்கு அப்படின்றத நான் அடுத்த வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி வைஸ் உங்களுக்கு ஒரு அது பெரிய யூஸாக இருக்கும். ஒரு எவ்வளோ % இறங்கியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் மெயின் ஸ்டாக்ஸ் மெயின் ஸ்டாக்ஸ் தான் இறங்கியிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இருக்குது. யாராவது ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.